தற்போதைய ஒரு அண்மை செய்தி. நெல்லை இருட்டு கடைக்கு உரிமை கொண்டாடும் நயன் சிங் மற்றும் பிரேம் ஆனந்த் சிங்கிற்கு உரிமையாளர் கவிதா மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான அண்மை செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருட்டு கடைக்கு உரிமை கொண்டாடினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று உரிமையாளர் கவிதா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இருட்டு கடைக்கு உரிமை கொண்டாடினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று தற்போதைய உரிமையாளர் கவிதா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்தான விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. திருநெல்வேலி என்றாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவது இருட்டுக்கடை அல்வா தான். திருநெல்வேலிக்கு ஒரு பெயர் போனதாக இருட்டுக்கடை அல்வா என்பது இருந்து கொண்டு வருகிறது. இந்த அல்வாவின் காரணமாக தான் தற்போது திருநெல்வேலியின் பெயர் உலக அளவில் தங்களுடைய பெயர்கள் உள்ள நிலையில தற்போது உலக புகழ் பெற்ற இருட்டுக்கடை அல்வாவில் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் நிலவி கொண்டு வருகிறது. தற்போது கடந்த 5 ஆண்டுகளாக இருட்டுக்கடை அல்வாவை கவிதா சிங் என்பவர் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அவரது அண்ணன் நயன் சிங் அந்த கடை என்பது தனக்கு உரிமையான கடை என்றும் ஏற்கனவே பிஜிலி சிங் தனது பெயரில் உயில் எழுதி கொடுத்து உள்ளதாகவும் அந்த உயில் தொடர்பாக நெல்லை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தற்போது அந்த வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இதற்கிடையே சென்னையைச் சேர்ந்த பிரேம் ஆனந்த் சிங் என்பவர் நேற்று திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஏனென்றால் பிஜிலி சிங்கோட ஆண் வாரிசாக இருக்கக்கூடியது நாங்கள் தான், ஆகவே இந்த கடை முழுவதும் எனக்கு தான் சொந்தம், இந்த கடை என்பது வேறு யாருக்கும் உரிமை கோர முடியாது என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று கவிதா சிங் மற்றும் நயன் சிங் தனித்தனியாக ஒரு நாளிதழில் தங்களுடைய மறு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அந்த வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஏற்கனவே பிரேம் ஆனந்த் சிங் இந்த கடை தொடர்பாக சொந்தம் கோர முடியாது, ஏற்கனவே இதன் பேரில் எங்களிடம்தான் இதற்கான உரிமம் என்பது இருக்கிறது, சுலோச்சனா பாய் எங்களிடம் இந்த கடையை வழங்கியதாகவும் கவிதா சிங் தெரிவித்துள்ளார். அதே போல நயன் சிங்கும் இந்த கடையிற்கும் இவருக்கும் பிரேம் ஆனந்த் சிங்குக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என தெரிவித்துள்ளார்கள். ஆகவே இந்த கடையில் உள்ள கிருஷ்ண சிங் தொடங்கி அவரது நடத்தி வந்தார். அவருக்கு ஆயுளுக்கு பின்பாக கிருஷ்ண சிங்கின் மகன் பிஜிலி சிங் மற்றும் அவரது மனைவி சுலோச்சனா பாய் தான் இருவரும் இந்த கடையை நடத்தி வந்ததாகவும் சுலோச்சனா பாயிடம் இருந்துதான் தனக்கு இந்த கடை கிடைத்துள்ளதாகவும் கவிதா சிங் தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு காரணமாக குறிப்பாக இந்த 3 பேரும் அடுத்தடுத்த நாட்களில் தங்களுடைய அறிவிப்புகளை வெளியிட்டதன் காரணமாக திருநெல்வேலி மாநகர பகுதி மற்றும் மாவட்ட மக்கள் ஒரு குழப்பத்தில் உள்ளார்கள். ஏனென்றால் பெயர் போன இருட்டுக்கடை என்ன சொல்லக்கூடிய இந்த அல்வா கடையில் தற்போது தினந்தோறும் ஒரு விதமான ஒரு சர்ச்சைக்கு சிக்கியாகி வருவது மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு உள்ளாகி உள்ளதாகவும் பொதுமக்கள் தங்களுடைய கவலை அடைந்துள்ளார்கள். உடனடியாக இது தொடர்பாக தீர்வு காணப்படணும். குறிப்பாக அவர் குடும்பத்தினர் அனைவரும் அமைந்து இதற்கு முதல் கட்டமாக தீர்வை நடத்தப்பட வேண்டும், இல்லை என்றால் நீதிமன்றம் மூலமாக ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும் எனவும் அவர்கள் உறவினர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.